கும்பம் ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் என்கின்ற ஒரு இடத்துல போயிட்டு அமர்ந்து பலன் அப்படிங்கிறத தரப்போகின்றார். ஸோ அங்கே குரு இணைந்து, அதாவது குருவும் சுக்கிரனும் இணைந்து பலனை தரப்போகின்றார்கள். அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், வீடு, வண்டி, வாகனம் இதற்கு எல்லாம் இந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இந்த கும்பம் ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்லையே ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போயிட்டு அமரும்போது இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள், நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத ஷுயராக நம்ம கண்டிப்பாக கூறலாம். இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இந்த கும்பம் ராசி அன்பர்கள் கடந்த 2.5 வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்திலும் செயல்படாத ஒரு முறையிலும் தான் நினைத்தது செயல்படவில்லையே என்றதொரு நல்ல பாக்கியம் கிடைக்கவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்ததொரு காலகட்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுப பயிற்சியாக இது நிச்சயமாக இருக்குங்க. அப்போது சுக்கிரன் போயிட்டு 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போயிட்டு யோகாதிபதி உட்கார போகிறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது. ஸோ எதை நினைத்து கடந்த 2-3 மாதங்களாக உழைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம், இயற்கை, இறைவனுடைய அனுகிரகம். ஸோ அந்த 5ஆம் இடம் என்கின்ற அந்ததொரு இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளுடைய ஒரு அனுகிரகம் இந்ததொரு மாதம் கிடைக்கப் போகின்றது. ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணுமல்லவா? ஸோ அந்ததொரு அமைப்பு இருக்க போகின்றது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, 4க்குரியவன் 5ல் போய்ட்டு உட்காந்துருக்காருல்லவா? அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு. ஸோ இந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை. அந்த சுக்கிரன் போயிட்டு சுகபோகக்காரகன் உட்கார்றாரு. அப்போ குழந்தைகளுடைய ஒரு ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். அப்போது குழந்தைகள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்து செய்து அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுங்க.
அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பணம் அப்படிங்கிறது கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு பெரும் பணத்துக்கு காரகன். கோடியில் கொடுக்கக்கூடியது குரு, லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அப்போது இந்த 2 பண கிரகங்கள் 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதாவது அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுங்க. அப்போது லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும், தனவரவு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா இது 26 நாட்களில் தான் குரு சுக்கிரன் இணைந்து அந்த இடத்துல இருந்து பலனை கொடுக்க போகிறாங்க. அதுவும் எங்கே பார்க்குது அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்க்குது. டைரெக்டாக சமசப்தம பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. அப்போ எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அனைத்தும் லாப நோக்கில் மனம் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற ஒரு அமைப்பில் தான் போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பம் ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்வு பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இருட்டில் இருந்த நீங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை நோக்கி வீறு நடை போட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 வருடமாக இருந்த அந்த அலைச்சல் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு பாத்து கிடச்சிருக்கு. நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்தது. பணம்னா என்ன, குடும்பம் என்றால் என்ன, அதாவது யாரை நம்பினா நமக்கு நல்லது, யாரை நம்பினோம், யாரை கைவிட்டாங்க, உறவுகள் என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு அனுபவத்தை நிச்சயமாக இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்பது சிறப்பு பெறும். யோகம் நடக்க போகுது. ஏன் இதை சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, தனவரவு திருப்தியாக இருக்குன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2க்கும் 11க்கும் உடையவன் குரு. தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு, லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு சுக்கிரனோட யோகக்காரகனோட இணைந்து இந்ததொரு காலகட்டத்தில் லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அல்லவா தனவரவு. கடந்த மாதத்தை காட்டிலும் இந்ததொரு காலகட்டம் என்பது பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக இருந்தே தீருங்க. இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் பாக்கியாதிபதி அல்லவா, அப்போது 9க்குரியவன் தனக்கு 9ல் போயிட்டு உட்கார்ந்துருக்கு. நல்லதொரு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதாவது தகப்பனாகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது, குழந்தை பாக்கியம் என்பது இருக்கின்றது. குழந்தைகளால் பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சிரும். இப்போ படித்து டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா வேலை கிடச்சிரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியோடு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு கிடைக்கும். போன வருஷம் வெளிநாடு போக முடியல, போன வருஷம் எங்களால் படிக்க முடியலை, போன வருஷம் நான் எழுதின எக்ஸாம் எல்லாமே கொஞ்சம் மார்க்கு பாயிண்ட் எடுத்து சின்னதொரு மார்க் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதுவும் அரசு எக்ஸாம் எழுதி ஒன்றும் நடக்கலை, மனக்குழப்பம் இருந்தது. நல்லா படித்தேன், ஆனால் எழுதும்போது என்ன ஆச்சுன்னே தெரியலை, எப்படியோ போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்ததொரு காலகட்டம் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க எக்ஸாம், அரசு சார்ந்த விஷயங்கள், நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்லதொரு பாக்கியம் பூர்த்தியாகும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட், அதாவது ஒரு லக் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த சுக்கிர பகவான் ஆனது இந்த ஜூலை மாதம் 26 இருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய ஸ்தானத்தில் பயணம் பண்ணுறாங்க. அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பது இந்த கும்பம் ராசி என்பவர்களுக்கு 3க்கும் 10க்கும் உரியவன், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை, தொழில், வியாபாரம் வளர்ச்சி அடையும். வேலை, தொழில், வியாபாரத்தில் நிச்சயமாக ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது எடுத்து வைப்பீங்க. ஏன் தொழில் இப்படி இருக்குது, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, என்னது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்னது ஒரு மாற்றம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. திருவாதிரை அப்படிங்கிறது ராகு உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போது உங்களுடைய மனதில் எழக்கூடிய உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை செய்வீங்க. உங்களுடைய தனித்திறமைகள் என்பது வெளி உலகத்துக்கு தெரியும். ராகுனா படம் போட்டு காமிக்கக்கூடிய, பிரம்மாண்டமாக காய்க்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்தால் இப்போ தெரிய வச்சிரும். ஸோ பாம்பு, ஸோ வெளிநாடு, ராகு அப்படின்னா ஒரு அந்நிய நாடு, ராகு அப்படின்னா ஒரு அதர் ஸ்டேட், அதர்
டிஸ்ட்ரிக், அதர் கேஸ்ட்டு, அதர் சமூகத்தினர் சார்ந்தவர்கள். ஸோ இவர்கள் மூலமாக நல்லது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு காலகட்டம் என்பது சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கும்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி காத்து கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிற சொல்லப்படும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.